إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையிலே இந்த ஹுத்பாவிற்காக வேண்டி, ஜும்மாவிற்காக வேண்டி நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த அமர்வின் மூலம் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய இந்த ஹுத்பா பிரசங்கத்தின் மூலம் உரையாற்றுகின்ற நானும் செவிமடுக்கின்ற நீங்களும் பயன்பெற வேண்டும் என்றிருந்தாலும், வாழ்க்கையின் இதர காரியங்களில் வெற்றி அடைய வேண்டும் என்றிருந்தாலும், நாளை மறுமையிலே நாங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றிருந்தாலும், நம்மிடத்தில் அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு அம்சம் தக்வா உணர்வாகும். அல்லாஹ்வுடைய அந்த பயம், அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை எடுத்து நடப்பதன் மூலம் சுவர்க்கம் கிடைக்கும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு, அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை கருத்தி கொண்டு வாழ்வதன் மூலம் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற முடியும் என்கின்ற அந்த உணர்வு, இத்தனையும் சேர்ந்த அந்த தக்வா உணர்வு எம் உள்ளத்தில் இருக்கின்ற போதுதான் எந்த உபதேசங்களும் பயன் தரும். தக்வா உணர்வுள்ளவர்களுக்குத்தான் ஈருலக வாழ்வும் வெற்றியாக அமையும். எனவே நம்முடைய ஈருலக வாழ்வும் வெற்றியாக அமைவதற்கு, தக்வா உணர்வு உயிரோட்டமாக இருப்பதற்கு, இந்த உரைகள் உரமாக அமைய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு நாம் கேட்கின்ற போது இந்த ஹுத்பா பிரசங்கம் ஒரு முழுமையான பயனுள்ள ஒன்றாக நமக்கு அமையும். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனைகளோடு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கடந்த 2 வாரங்களாக எமக்கு நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பா பிரசங்கங்கள் பெரும்பாலும் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற மண் சரிவு, வெள்ள அனர்த்தம், சூறாவளி, இவை போன்ற விடயங்களை சுத்தியே சுழல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றும் கூட. கால சூழலுக்கு தேவையான அறிவை பெற்றுக்கொள்வதும், அதன் அடிப்படையில் எங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்வதும் இன்றியமையாத ஒன்று என்ற அடிப்படையில் அந்த விடயங்கள் எமக்கு தொடராக நினைவூட்டப்படுவதை நாம் காண்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இன்று உலகத்தில், குறிப்பாக இலங்கையில் கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்கின்ற காலநிலை மாற்றம் என்கின்ற ஒரு விடயத்தின் காரணமாக நாட்டில் பல்வேறு அனர்த்தங்களும் விளைவுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. உலக வளிமண்டலவியல் ஆய்வுகளிலே ஈடுபடுகின்ற ஆய்வாளர்கள் காலநிலை மாற்றத்தின் காரணமாக தாக்குறலாம் என்று சொல்கின்ற டாப் 10 பட்டியலுக்குள் இலங்கை இருக்கிறது என்று சொல்கின்ற அந்த அடிப்படைகளுக்கு பின்னால் இருந்து இவ்வாறான விவகாரங்களை ஒரு இஸ்லாமியனாக இருந்து நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை நினைவூட்டுவது காலத்தின் கட்டாயம் என்று நினைக்கின்றேன். உலகங்களில் அவ்வப்போது அனர்த்தங்கள் ஏற்படுவது, பேரிடங்கள் ஏற்படுவதை நாம் காண்கிறோம். அதனுடைய ஒரு வடிவத்தை அண்மையிலே நாம் கண்டோம். பூமியிலே நில நடுக்கங்கள், அதன் மேற்பரப்பிலே
காற்று, சூறாவளி, தீப்பிழம்புகள் என்று வெளிப்பட்டு மண் சரிவுகள், வெள்ள அனர்த்தங்கள், சூறாவளி, இப்படி பல்வேறு விளைவுகள் ஏற்படுவதையும், இதை தாண்டி வேறு விதமாக மனிதர்கள் உணராத பல நோய்கள் ஏற்படுவதையும் நாம் காணுகின்றோம், அனுபவித்துக் கொண்டும் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறான இந்த விளைவுகளை இயற்கை அனர்த்தம் என்று பெயர் வைத்து அது பூமியின் அடுக்குகளில் ஏற்படுகின்ற சீர்குலைவு அல்லது மாற்றத்தின் விளைவு என்றும், காலநிலை மாற்றத்தின் விளைவு என்றும், எரிமலைகள் வெடிப்பதன் விளைவு என்றும், அல்லது வைரஸ் கிருமிகளின் தாக்குதல் என்றும், இந்த பௌதீக ரீதியான காரணங்களுக்குள் இந்த பிரச்சனைகளை சுருக்கி இயற்கையால் ஏற்படுகின்ற ஒரு பேரிடர் என்று, இயற்கை இந்த உலகத்தில் தானாக இயங்குவது போன்றான ஒரு பிரமை ஆழமாக இம் உள்ளங்களில் பதிய வைக்கப்படுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக இது நாஸ்திக சிந்தனை கொண்டவர்களாலும் கடவுளை பற்றிய, இயற்கையை பற்றிய, இந்த உலகத்தை பற்றிய தெளிவான அறிவும் நம்பிக்கையும் அற்றவர்களாலும் விதைக்கப்படுகின்ற கருத்துக்களாகும். பொதுவாக இந்த இயற்கை அனர்த்தங்கள், இடர்பாடுகள், அழிவுகள் என்பதற்கு பின்னால் நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படை தௌஹீத் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தௌஹீதினுடைய பிரதானமான 2 அம்சங்கள், தௌஹீதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்படுகின்ற அந்த வாக்கியங்கள், வசனங்களின் அடிப்படையில் அறிஞர்கள் 3ஆக பிரித்து விளங்கப்படுத்துவார்கள். தௌஹீதுர் ருபூபிய்யா, ரப்பு இந்த உலகத்தின் இரட்சகன் அல்லாஹ், இந்த உலகத்தின் சொந்தக்காரன் அல்லாஹ், இந்த உலகத்தை இயக்கிவித்துக் கொண்டிருக்கின்றவன் அல்லாஹ் என்கின்ற அந்த ரப்பு, இந்த உலகத்தின் அதிபதி அல்லாஹ் என்கின்ற அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வது தௌஹீதுர் ருபூபிய்யா. இரண்டாவது தௌஹீதுல் உலூஹிய்யா என்பது, இந்த உலகத்தில் சொந்தக்காரனாகிய, இந்த உலகத்தின் அனைத்து ஆற்றல்களை மிகைத்த வல்லவனாகிய அவன்தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற படைப்புக்கள் வணங்குவதற்கு தகுதியானவன் என்று அவனை ஏற்று அவனுக்கு தன் செயல்களை சமர்ப்பிப்புகின்ற அந்த வணக்கத்தை அவனுக்காக செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கை தௌஹீதுல் உலூஹிய்யா எனப்படும். தௌஹீதுல் அஸ்மா வஸ் சிஃபாத், அல்லாஹ்வுக்கென்று தனித்துவமான பெயர்கள், தனித்துவமான பண்புகள் இருக்கின்றன என்கின்ற அந்த பண்பு சார்ந்த விடயங்கள், அவற்றை ஏற்றுக்கொள்வது 3வது ஒரு விடயமாகும். இந்த விடயங்களை உண்மைப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு அல்லது உணர்ந்து கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இதனை மூமின்களாகிய நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகும். இந்த உலகத்தில் இருக்கின்ற காற்றாகட்டும், மழையாகட்டும், மலையாகட்டும், மண்ணாகட்டும், எதுவாகட்டும், நாம் இயற்கை என்று சொல்கின்ற இந்த இயற்கைகள் எதுக்கும் எந்த ஆற்றலும் கிடையாது. அதற்கு தானாக இயங்கும் சக்தி கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு துரும்பும் தானாக அசையும் ஆற்றல் கிடையாது. இது நம்முடைய தௌஹீதுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகும். இயற்கை என்று சொல்கின்ற இந்த எவைகளும் எந்த ஒரு அனர்த்தத்தையும் அது நாடுகின்ற போது அவற்றால் நடத்த முடியாது. காற்று தானாக வீசாது, மலைகள் தானாக அசையாது, மண்கள் தானாக சரியாது. இந்த உலகத்தில் ஒரு துரும்பும் தானாக இடம்பெயராது. இது நம்முடைய தௌஹீதுடைய முக்கியமான அம்சமாகும். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ இலல்லாஹி துர்ஜஉல் உமூர். இந்த வானமும்
இந்த பூமியிலும் உள்ளவையெல்லாம் அல்லாஹ்வுக்கே உரியன, அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை, அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவை ஆகும். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாம் எல்லாமே இறைவனின் பக்கம் மீளக்கூடிய அடிப்படையில், அல்லாஹ்வின் பக்கம் வரக்கூடிய அடிப்படையில் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இன்னொரு வசனத்திலே லஹு மகாலீது ஸமாவாதி வல் அர்த், வானங்களுடையவும் பூமியினுடையவும் சாவிகள் எல்லாம் அவனிடமே இருக்கின்றன, அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றன. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆலம் என்று சொல்வார்கள், உலகம் அகிலம் என்று சொல்வோம். அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லாம் ஆலம், அகிலம், உலகம் என்று நாம் சொல்லுவோம். எனவே இந்த உலகத்தில் இருக்கின்ற அல்லாஹ்வை தவிர எல்லாம் அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டிலே இருக்கின்றன, அல்லாஹ்வுடைய கொண்ட்ரோலிலே இருக்கின்றன, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே இயங்குகின்றன என்பதுதான் நம்முடைய தௌஹீதுடைய ருபூபிய்யாவுடைய ஒரு அம்சம், ஒரு அடிப்படை, ஒரு பகுதியாகும். இதை தெளிவாக நம்ப வேண்டும். இந்த உலகத்தில் நடக்கின்ற இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு பொருளும் அந்த பொருளின் ஆற்றலில் இல்லை, அது அல்லாஹ்வின் ஆற்றலில் இருந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய முழு அதிகாரத்தின் கீழ் இருந்து கொண்டிருக்கிறது என்பது முதலாவது விடயம். இன்னொன்று, நாம் நம்பி இருக்கிறோம், ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களில் ஒன்று விதியை நம்புவதாகும். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களும் எப்படி அல்லாஹ்வுக்கு சொந்தமோ, அல்லாஹ்வுக்கு உரிமையானதோ, அல்லாஹ்வுடைய கட்டளையிலும் கொண்டோரிலும் இருக்கிறதோ, அதே போன்று இந்த உலகத்தில் இருக்கின்ற பூமியில் எதுவும் தற்செயலாகவோ, அல்லாஹ்வின் அறிவின்றியோ, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமலோ, அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமலோ இந்த உலகத்தில் எதுவும் நடவாது என்கின்ற அந்த விதி பற்றிய நம்பிக்கையும் நம்மிடத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே வர வேண்டும். அல்லாஹ்வுடைய அறிவில்லாமல், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் தானாக இந்த உலகத்தில் எதுவுமே நடவாது, எதுவுமே நடவாது. நாம் ஒரு பைசிக்கல்ல விழுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஏதோ ஒன்று நமக்கு நடப்பதாக இருந்தாலும் சரி, நாம் தும்முவதாக இருந்தாலும் சரி, இருமுவதாக இருந்தாலும் சரி, என் மீது மண் விழுவதாக இருந்தாலும் சரி, நம் மீது தூசி காற்று அடிப்பதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையும் அனுமதியும் நாட்டமும் இல்லாமல் அவை நடப்பது கிடையாது. லா யஸுபு அன்ஹு மித்காலு தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்ض் ولا أصغر من ذلك ولا أكبر إلا في كتاب مبين. வானங்களிலோ பூமியிலோ ஒரு அணுவளவும் அவனை விட்டு மறையாது, இன்னும் அதை விட சிறியது, இந்த உலகத்தில் அற்பமானது, பெரியது எதுவாயினும் இந்த உலகத்திலே நடக்கூடிய நிகழ்வுகள் அல்லாஹ்வுடைய தெளிவான லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே பதியப்படாமல் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு விடயத்தின் விதி, கதர், இதுதான் இப்படித்தான் நடக்கும் என்கின்ற விடயம் அல்லாஹ்வுடைய விதியிலே எழுதப்பட்டதுதான் நடக்கிறது என்கின்ற செய்தி அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த உலகத்தின் முழு இயக்கமும் இறைவனுடைய விதிப்படி நடக்கிறது. யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்ض், அவன் வானத்திலிருந்து பூமி வரை எல்லா விஷயங்களையும் அவனே ஒழுங்குபடுத்துகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வானம் பூமியில் உள்ள எல்லா விடயங்களையும் அல்லாஹ்தான் ஒழுங்குபடுத்துகிறான். இந்த உலகத்தில் வேறு யாருமே அதனை ஒழுங்குபடுத்துவது கிடையாது, வேறு யாராலும் அதனை கொண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அமெரிக்காவிலே தீப்பிழம்பு கிளம்பி அது காற்றில் கலந்து காற்றை அழித்து மக்களை துரத்திக் கொண்டிருந்தது. விஞ்ஞானத்தின் உச்சியை தொட்டவர்கள், தொழில்நுட்பத்தின் உச்சியை தொட்டவர்கள் என்று மிக பிரமாண்டமாக பேசுகின்றவர்களால் அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் அந்த நெருப்பு காற்றை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது. திண்டாடி போனார்கள். அவருடைய பொருளாதாரத்தை ஆட்டங்காண செய்கின்ற அளவுக்கு அது எட்ட வேண்டிய தூரத்தை எட்டித்தான்
அல்லாஹ்வின் நாட்டத்தால் விட்டதே தவிர யாரினுடைய கெட்டித்தனத்தாலும் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது. காற்று, மழை, வெள்ளம், நோய், இயற்கை என்பது இறைவனின் நாட்டமும் விதியுமாகும். இந்த கொள்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இது தௌஹீதுடைய முக்கியமான அம்சம். அவர்கள் மீது நாம் தான் கனமழையையும் வல்ஜராத வெட்டி கிளிகளையும் வல் கும்மல பேரையும் தவளைகளையும் இரத்தத்தையும் அனுப்பினோம். அல்லாஹு தஆலா கடந்த கால சமுதாயத்திற்கு அவர்களுக்கு சோதனையாக இவற்றின் மூலமாக பல சோதனைகளை ஏற்படுத்தினான். இவெல்லாம் நாம் தான் இந்த வெள்ளம், புயல், காற்று என்பதும் எம்மால் வந்ததுதான். ஆயாத்தின் முஃபஸ்ஸிலாத்தின் ஃபஸ்தக்பரு வகானூ கௌமம் முஜ்ரிமீன். அவர்கள் மீது தெளிவான அத்தாட்சிகளை ஒன்றன் பின் ஒன்றாக நாமே அனுப்பி வைத்தோம். அல்லாஹ் சொல்கிறான், ஒன்றன் பின் ஒன்றாக நாமே நாம் அவர்களுக்கு அனுப்பி வைத்தோம். அவர்கள் ஆனாலும் விளங்காம, புரிந்து கொள்ளாமல் அவர்கள் பெருமை அடித்து குற்றம் புரியும் சமூகத்தினராகவே இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இன்னொரு வசனத்திலே சொல்கின்ற போது, பொதுவாக இந்த இயற்கை அனர்த்தங்கள் எல்லாம், இந்த உலகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்கின்ற செய்தியை இப்படி தொடர்ச்சியாக பல வசனங்களிலே சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் இருக்கின்ற இயற்கை எல்லாம் இறைவனுடைய படைப்புகளாகும். உலகத்தில் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டவைகளாகும். மனிதர்களுக்கென்று படைக்கப்பட்டவைகளாகும். மனிதர்களுக்கு பயன்படுவதற்காக படைக்கப்பட்டவைகளாகும். இதை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான். காற்றை ஏசுவதோ, மலையை தூற்றுவதோ, மலைகள் சரிந்ததை ஏசுவதோ மனிதனின் அறியாமையின் வெளிப்பாடாகும். இந்த பூமியில் இருக்கின்ற எல்லாவற்றையும் அல்லாஹ் உங்களுக்காகவே படைத்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான். காற்றில்லாமலோ, மழை இல்லாமலோ, மலை இல்லாமலோ, மண் இல்லாமலோ, நெருப்பில்லாமலோ, எதுவும் இல்லாமல் இந்த பூமியில் மனிதனால் வாழ முடியாது. மனிதன் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவன்தான் படைத்தான். அவன்தான் உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை பொழிவித்தான். உங்களுக்கு குடிப்பதற்கு நீராக மலைகள் மரங்கள் வளர்வதற்கும், உங்களுக்கு தேவையான விளைச்சல்கள் கிடைப்பதற்கும், இப்படி பல நோக்கங்களுக்காகவும் அவன்தான் வானங்களிலே இருந்து மழையை பொழிவித்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னொரு வசனத்திலே சொல்கின்ற போது, அல்லாஹு தஆலா வானத்தில் இருந்து பரக்கத்தான மழையை உங்களுக்கு, அருளான மழையை உங்களுக்கு பொழிய செய்கிறான். மழை என்பது ஒரு அருள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது எப்படியும் வாழ்வின் இருளாக மாறுகிறது என்பதை பற்றித்தான் நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்தில் எதுவையும் நமக்கு எதிரானதாக ஒன்றும் படைக்கவில்லை. நமக்கு அநியாயம் உண்டாக்குவதற்காக படைக்கவில்லை. وآيات لهم الأرض الميتة أحييناها وأخرجنا منها حبا فمنه يأكلون. இந்த பூமி, செத்து போன இந்த பூமியை அல்லாஹ் மழையை பொழிந்து உயிர்ப்பிக்க செய்து அதன் மூலம் மனிதர்களுக்கு உண்ணக்கூடியவருக்கு தேவையான தானியங்களை வெளிப்படுத்துகிறான். அதிலிருந்து அவர்கள் உண்கிறார்கள். இது ஒரு பெரிய அத்தாட்சி, இது ஒரு பெரிய அடையாளம். வறண்டு போன பூமியை மழையை பொழிய செய்து விளைச்சல்களை வெளிப்படுத்தி அதிலிருந்து அவர்களுக்கு உண்ண தேவையானவற்றை உற்பத்தி செய்து கொடுத்த அல்லாஹ், இது அல்லாஹ்வின் ஆற்றலின் அடையாளம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். وَجَعَلْنَا فِيهَا جَنَّاتٍ مِّن نَخِيلٍ وَعَنَابٍ. அதிலே நாங்கள் பேரித்த மரங்களும் அதே போன்று திராட்சை கொடிகளையும் கொண்ட தோட்டங்களை உண்டாக்கினோம். وَفَجَّرْنَا فِيهَا مِنَ الْعُيُونِ. இந்த தோட்டங்களுக்கு மத்தியில் இருந்து ஊற்றோடும் நீரூற்றுக்களை நாம் உண்டாக்கினோம். يَأْكُلُ مِنْ ثَمَرِهِ. அதன் பழங்களை அவர்கள் உண்பதற்காக இவைகளெல்லாம் நாம் ஏற்படுத்தினோம். எனவே நீர்வீழ்ச்சிகளோ, மலைகளோ, மரங்களோ, அவைகளால் ஆன தோட்டங்களோ, காடுகளோ மனிதர்களுக்கு
தேவைக்காக படைக்கப்பட்டதை தவிர மனிதர்களை அழிப்பதற்காக படைக்கப்பட்டவைகள் அல்ல. வமா அமில்துஹு பிஐதீஹிம், ஆனால் அவர்களுடைய கைகள் இதை உண்டாக்கவில்லை. இந்த உலகத்தில் மனுஷன் யாரும் உண்டாக்க, இதெல்லாம் அல்லாஹ்வால் உண்டாக்கப்பட்டது. அஃபலா யஷ்குரூன், இதெல்லாம் பார்த்து விளங்கி நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். இதுக்கு நீங்க நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள், இது அல்லாஹ்வால் உண்டாக்கப்பட்டவைகள் என்று செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தின் படைப்புகள், இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள் அல்லாஹ் தஆலா எமக்கு நியமத்தாக தந்தவைகள் என்கின்ற அந்த அல்லாஹ்வுடைய அருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவைகள், அல்லாஹ்வுடைய ஆற்றல்களுக்கு உட்பட்டவைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு அணுவான பொருளும், ஒரு தூசி அளவு பொருளும் அது தானாக இயங்கும் ஆற்றலோ சக்திகளோ கொண்டது அல்ல. அல்லாஹ்வுடைய விதியின், அல்லாஹ்வின் நாட்டத்தின் அடிப்படையில் இயங்குவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வால் தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அல்லாஹ்வால் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பதவி, பட்டங்கள், அறிவு, ஆற்றல்கள் எதுவுமே இந்த உலகத்தில் அவர்கள் வைத்திருக்கின்ற இந்த ஆற்றலின் காரணமாக இந்த உலகத்தின் எதையும் அசைக்க முடியாது, எதையும் ஆட்டங்காண செய்ய முடியாது, எதையும் மாற்ற முடியாது, யாராலும் முடியாது. அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நடக்கும், அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் மட்டும்தான் நடக்கும். எப்போது இந்த இயற்கையோடு மனிதர்கள் விளையாடத் தொடங்குவார்களோ, எப்போது இந்த யதார்த்தங்களுக்கு எதிராக மனிதர்கள் நடக்கத் தொடங்குகிறார்களோ, அப்போது அது மனிதர்களுக்கு எதிராக மாறும் என்ற விதியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை மறந்து அல்லது இந்த இயற்கையின் யதார்த்தத்துக்கு, இயற்கையின் விதிகளுக்கு மாற்றமாக இந்த உலகத்தையும் மனிதர்கள் கையாள முற்படுகின்ற போது, பயன்படுத்த முற்படுகின்ற போது அல்லாஹு தஆலா அதனை அழித்து உணர்த்தி புரிய வைக்கின்ற முயற்சியை செய்வான். இது தௌஹீதுடைய இன்னொரு அம்சமாகும். வமா கான அல்லாஹு லியظلمஹும் வலாக்கின் கானூ அன்ஃபுஸஹும் யظلمூன். நான் ஏற்கனவே சொன்ன வசனத்தில், சூரத் அன்கபூத்துடைய வசனத்தில் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு மழையை இறக்குகின்ற, அதனால் விளைச்சல்களை ஏற்படுத்துகின்ற அந்த அருளை பற்றி சொல்லுகின்ற போது, கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லது மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற அழிவுகளை பற்றி சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு அநீதி இழைக்கவில்லை, மாறாக அவர்களே தங்களுக்கு தாங்கள் ஆத்மாக்களுக்கும் அநீதி இழைத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு அருளாக படைத்ததை இருளாக மாற்றியவர்கள் மனிதர்கள் தான் என்கின்ற செய்தி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அநியாயங்கள், அல்லாஹ்வுடைய இயற்கைக்கு எதிரான செயற்பாடுகள், அல்லாஹ் இப்படித்தான் இந்த உலகம் இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கின்றவர்கள் இருக்க வேண்டும் என்று அவன் போட்ட விதிகள் மீறப்படுகின்ற போது, எதை மனிதர்களுக்கு நன்மைக்காக படைத்தானோ அவைகளை மனிதர்களுக்கு சோதனையாக மாற்றி இந்த விதியை புரிந்து கொள்கின்ற வேலையை அல்லாஹ் செய்வான். இது ஒரு விதி, ஒரு காயிதா, ஒரு சட்ட விதி. அல்லாஹ் தஆலா அதனை ஏற்படுத்துவான். மழை, கடல், காற்று, இப்படி எதுவாக இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சமூகத்தினரும் கடலை அண்டிய போது ஒதுங்குவதற்கு அல்லது எதிரிகளிடமிருந்து தப்புவதற்கு வழியில்லாமல் விழிவிதுங்கி நின்ற போது அல்லாஹ்வின் மீது நாட்டம் வைத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் உதவியால் கடல் உலர்ந்து காப்பாற்றப்படுகிறார். இயற்கை என்று சொல்கின்ற அந்த கடல் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் வழி விட்டு அவர்கள் தப்பி போவதற்கான பாதை அமைத்துக் கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததன் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சமூகத்தினர்களுக்கும் வழிவிட்ட அதே கடல் அடுத்த சில நாளிகைகளில் ஃபிரௌனையும் அவருடைய கூட்டத்தினரையும் அந்த கடல் மூழ்கடிக்கிறது. மனிதர்கள் எந்த பாதையால் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய கூட்டமும் அவர்களுடைய கூட்டமும் சென்று வெளியேறியதோ அதே வழியால் சென்ற ஃபிரௌனும் உடைய கூட்டமும் அந்த கடலிலே மூழ்கடித்து சாகடிக்கப்படுகிறார்கள். எனவே கடல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றவும் இல்லை,
கடல் ஃபிரௌனை அந்த கடலிலே மூழ்கடிக்க செய்யவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றியதும் ஃபிரௌனை மூழ்கச் செய்ததும் அல்லாஹ்வாகும். கடல் என்பது அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டிலே இருந்த ஒன்றாகும். தீ என்றால் சுடும், அதுதான் இந்த உலகத்தின் விதி, நாம் கண்ட விதி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மாபெரும் தீக்குண்டம் மூட்டி அந்த தீக்குண்டத்திலே தூக்கி வீச முற்பட்டு வீசிவிடுகிறார்கள். தீ என்றால் சுட வேண்டும், சுட்டரிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கருக்கி விடுகின்ற நோக்கத்தில் மிக பிரமாண்டமாக தீ மூட்டப்பட்ட அந்த தீயிலே அவர்கள் தூக்கி வீசப்பட்ட போது யானாரு கூனி பர்தம் வ ஸலாமா, அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிடுகிறார், நெருப்பே நீ மூசா இப்ராஹிமுக்கு ஒரு இதமான குளிராக மாறிவிடு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நெருப்பு ஏசிருமா மாறும் என்றால் மாறும், அல்லாஹ் நாடினால் மாறும். ஏனென்றால் நெருப்புக்கு தனியாற்றல் கிடையாது, அந்த ஆற்றலை கொடுத்தவன் அல்லாஹ். இந்த தௌஹீதுக்குள் நாம் வர வேண்டும். இந்த உலகத்தில் எவருக்கும் ஆற்றல் கிடையாது, அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் ஆற்றல் உள்ளது. அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் ஆற்றல் உள்ளது. கடல் பிளக்கும், வழிவிடும். கடல், அதே கடல் மனிதனை மூழ்கடிக்கும். நெருப்பு சுடும், அதே நெருப்பு மனிதனுக்கு அது ஏசி ரூமாகவும் மாறும். அல்லாஹ் சும்மா சொல்லல, கூனி பர்தம் வ ஸலாமா, இதமான குளிராக, குளிரும் கொல்லுமான ஒரு ஏசி ரூம் மாதிரி அழகாக இதமான குளிராக நெருப்பே நீ மாறிவிடு என்று அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளை போடுகிறான். நெருப்பின் கட்டளையின் நெருப்பு அல்லாஹ்வின் கட்டளைப்படி கூழாக மாறிவிடுகிறது. எனவே நெருப்புக்கு சுடுந்தன்மையும் சுடாத்தன்மையும் கொடுப்பவன் அல்லாஹ். எனவே இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வை மீறி தலைகுத்துன நின்றாலும், எவ்வளவு அறிவாற்றல் கொண்டாலும் எங்களால் ஒரு அணுவையும் அசைக்க முடியாத அளவுக்குத்தான் நான் பலவீனமாக இருக்கிறோம் என்பதை இந்த கட்டத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் திட்டமிட்டாலும், எவ்வளவுதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்று அனர்த்த முகாமைத்துவ விதிகளை பேணி ஆண்டாலும் கொண்டாலும் அல்லாஹ்வுடைய விதியை மீற முடியாது. ஜப்பான் டெக்னாலஜியில ஹை லெவல் இருந்து சுனாமிக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ்வின் விதிக்கு முன்னால் அவர்களால் நின்று பிடிக்க முடியாது. அல்லாஹ்வின் விதியை நம்பி அந்த விதிக்கு சரணடைகின்ற தன்மையை தவிர ஒரு வழியே கிடையாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய விதிக்கு முன்னால் நாம் சரணடைந்து ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளுக்காக படைக்கப்பட்ட இந்த அல்லாஹ்வால் அருளாக படைக்கப்பட்ட இவைகள் எல்லாம் ஏன் நமக்கு எம் வாழ்வுக்கு ஒரு இருளாக மாறுகிறது என்பதை பற்றித்தான் யோசிக்க வேண்டியது. ஏன்னா இது அல்லாஹ்வோட கொண்டோல இருக்கிற ஒன்று. அல்லாஹ் இரக்ககாரன், அல்லாஹ் அருளாளன், அல்லாஹ் அன்புடையவன். ஏன் இந்த மக்களை மண்ணிலே, காற்றிலே, கடலிலே மூழ்கடித்து சாகடிக்கிறான் என்பதை பற்றி நாம் யோசிக்க கூடாதா? அதைத்தான் யோசிக்கணும். இந்த வேற வழி இல்லை. நாம் எங்களை காத்துக் கொள்வதற்கான தற்காப்பு நடவடிக்கைகள் எதையும் எடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதை தாண்டி எங்களை அல்லாஹ்தான் காக்க வேண்டும், அவன் காப்பதற்கு நாம் என்ன தற்காப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த இறைவன் மீதான அந்த விதியை நோக்கி நாம் நகர வேண்டும். பௌதீக விதிகளால் நம்மை பாதுகாப்பதற்கான வழிகளைத்தான் நாம் தேடுகிறோமே தவிர இந்த உலகத்தின் சொந்தக்காரர் நம்மை காப்பதற்கான வழி என்ன என்பதை தேடுகின்ற விடயத்தில் நிறைய பேர் கோட்டை விட்டு விடுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த பூமியிலும் கடலிலும் ஃபஸாத், பிரச்சனைகள், இயற்கைக்கு மாறான சில விடயங்கள் நிகழ்கின்றன. எனவே இதுவெல்லாம் பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் செய்த வினையின் விளைவு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கடல் மனிதனுக்கு பயனுக்கு படைக்கப்பட்டது. இந்த பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் மனிதனுடைய பயனுக்கு படைக்கப்பட்டது. மனிதன் இந்த பூமியை அவருடைய நடத்தையாலும் இந்த பூமியை பயன்படுத்துகின்ற விதத்தாலும் பிழையாக நடக்கின்ற போது அந்த பூமி இயற்கை விதியை உணர்த்தும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பிமா கஸபத் ஐதின் நாஸ் லியுதீகஹும் பாவல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். அவர்கள் செய்த பிழைகளை, அதனுடைய விளைவுகளை
அனுபவிக்க செய்து அவர்கள் உண்மையின் பக்கம், சரியின் பக்கம், இந்த உண்மையான விதியின் பக்கம் மீள்வதற்காக அல்லாஹு தஆலா இந்த கடலிலும் இந்த தரையிலும் இந்த குழப்பங்களை ஏற்படுத்துவதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நபி அவங்க ஒரு ஹதீஸில் சொல்றாங்க, இதோட சம்பந்தப்பட்ட ஹதீஸ் அல்ல, இந்த இயற்கையை ஏற்படுகின்ற மனிதர்கள் செய்கின்ற பிழைகள் இந்த உலகத்தில் அது தாக்கம் செலுத்தும். இந்த உலகத்தில் அது தாக்கம் செலுத்தும். ஏனென்றால் இந்த இயற்கை என்கின்ற இந்த உலகமும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட இந்த உலகம் மனிதர்கள் பிழையாக வாழ்கின்ற போது அவற்றையே அல்லாஹு தஆலா ஒரு எதிராயுதமாக பயன்படுத்தி அவர்களை திருத்துகின்ற ஒரு வழிக்காக உண்டுவாக்குகின்றான். புகாரிலே வருகின்ற ஒரு செய்தி, ஒரு ஜனாசா போகின்ற போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஜனாசா முஸ்தரீஹுன், ஒரு ஜனாசாவை பார்த்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்தரீஹுன் வ முஸ்தராஹுன். அப்படியே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அப்படின்னா என்ன யா ரசூலுல்லாஹ் என்று. ஒரு ஜனாசாவாக போனவர் நல்லவராக இருந்தால் அவர் ஓய்வெடுக்க செல்கிறார். அவர் கெட்டவராக இருந்தார், இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு அதன் மூலமாக அவர் நிம்மதி கொடுக்கிறார். ஒரு ஜனாசாவாக இருக்கின்ற ஒருவர் நல்லவராக இருந்தால் அவர் நிம்மதியை நோக்கி நகர்கிறார், ஓய்வெடுக்க செல்கிறார். அவர் கெட்டவராக இருந்தால் அவர் வாழும் உலகத்தில் உள்ள மக்களுக்கு அவர் நிம்மதியை கொடுக்கிறார். தொலைஞ்சு போதுண்டு, சனம் நிம்மதியாக இருக்க போகிறது. ஒருவர் இந்த உலகத்தில் இருந்து இழந்து போகின்ற ஒரு உயிரில் 2இல் 1 நடக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல் அப்துல் முஃமினு யஸ்தரீஹு மின் நஸபித் துன்யா வ அதாஹா இலா ரஹ்மத்தில்லாஹ். இந்த உலகத்தின் வேதனைகள், பிரச்சனைகள் இருந்து அவர் விடுபட்டு அல்லாஹ்வின் ரஹ்மத்தை நோக்கி, அவர் அல்லாஹ்வுடைய அருளை நோக்கி போகிறார். வல் அப்துல் ஃபாஜிரு, ஒரு கெட்ட அடியானாக இருந்தால், யஸ்தரீஹு மின்ஹுல் இபாது வல் பிலாது, அவரில் இருந்து இந்த அடியார்களும் இந்த உலகமும் நிம்மதி வருகிறது. வஷஜரு, மரங்கள் நிம்மதி வருகின்றன. வத்தவாபு, கால்நடைகள் நிம்மதி வருகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உலகம், மரங்கள், கால்நடைகள் எல்லாம் ஒரு கெட்ட மனிதனின் மரணத்தின் மூலம் நிம்மதி அடைகின்றன. எனவே ஒரு மனிதன் இந்த பூமியிலே கெடுதி, பாவம், தீமைகள், அல்லாஹ்வுடைய நோக்கம், இலக்குக்கு எதிராக செயற்படுகின்றது போது இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள மரங்கள், கால்நடைகள் எல்லாம் அவனுக்கு எதிரான ஒன்றாக மாறிவிடுகிறது, நோவினைக்குண்டான ஒன்றாக மாறிவிடுகிறது, அல்லாஹ்வுடைய அழிக்கும் ஆயுதங்களாகவே மாறிவிடுகின்றன. எனவே மௌத்தா போனால் நிம்மதியை நோக்கி இந்த விடயங்கள் எல்லாம் வீழுகின்றன என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். குர்ஆனில் பலரை அழிக்கப்பட்ட வரலாறை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த வரலாறுகளை சொல்லிவிட்டு உதாரணமாக ஒவ்வொருடைய வரலாறையும், ஆது சமூகத்திலே பெரும் காற்றால் அழித்த வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று சமூக கூட்டத்திலே இடிமுழக்கத்தால் அளித்த வரலாறு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். காரூனை நிலத்திலே சுரிவாங்கிய வரலாறு அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று ஃபிரௌனை அப்படியே கடலிலே மூழ்கடித்த வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தினரை அப்படியே அவருடைய ஊரை தலைகளாக புரட்டி போட்ட வரலாறை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், சபா கௌம் கூட்டத்தினர்கள், இப்படி பலருடைய வரலாறுகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்றான். கொல்லிவிட்டு எல்லாம் சொல்லுகிறான் அல்லாஹ், குல்லன் ஃபகுல்லன் அஹதுனா பிதம்பிஹி, அவர்கள் செய்த பாவத்தின், குற்றத்தின் காரணமாக நாம் அவர்களை பிடித்தோம் என்றுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நடக்கின்ற இயற்கை அழிவுகள், அனர்த்தங்களுக்கு பின்னால் 2 வகையான காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த உலகமே சோதனைக்காக படைக்கப்பட்ட ஒன்றாகும். இந்த உலகம் என்பது நிரந்தரமாக மனிதர்கள் வாழ வந்த இடம் கிடையாது. நிரந்தரமாக வாழ வந்த நிரந்தரமாக வாழ வேண்டிய உலகத்திற்காக மனிதன் தேட வந்த உலகமாகும். எனவே இந்த உலகத்திலே ஒரு மனிதர்கள் நல்லவர்களாக வாழ்கின்ற போது அவர்கள் நல்லவர்களாக தொடர்ந்து வாழ்கிறார்களா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் நல்லவர்களுக்கு இந்த உலகத்திலே சோதனை ஏற்படுத்துவான். சோதனை, தண்டனை கிடையாது, சோதனை. நல்லவர்கள் தொடர்ந்தும் நல்லவர்களாக, பணக்காரன் காசு இருக்கும் வரைக்கும் தர்மம் செய்வான், அல்லாஹ் இருப்பார் என்று நல்ல பணக்காரர்கள் இருப்பார்கள். காசை புடுங்கி விட்டால், அவனிடத்தில் இந்த செல்வத்தை அகற்றி விட்டால், அவன் ஹராமான வழியில் அந்த செல்வத்தை தேட போகிறாரா இல்லையா என்பதில் இருக்கிற செல்வத்தை புடுங்குவதன் மூலம் அல்லாஹ் சோதனை செய்வான். ஏழை
ஏழையாக வைத்திருக்கின்ற ஒருவன் ஏழையாக இருப்பதன் மூலமாக அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறானா இல்லையா என்று யோசிப்பான், சோதிப்பான். அதே ஏழைக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்து ஏழையாக இருக்கின்ற போது அந்த கஷ்டத்தை உணர்ந்து ஏழைகளை ஏறெடுத்து பார்த்து அல்லாஹ் அந்த அருள் என்று நினைத்து இந்த உலகத்தில் வாழ்கிறானா இல்லையா என்று அவனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான். பிள்ளையை கொடுத்து சோதிப்பான், பிள்ளையை கொடுக்காமல் சோதிப்பான், கொடுத்த பிள்ளையை எடுத்து சோதிப்பான், பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான், கொடுக்காமல் சோதிப்பான், கொடுத்ததை எடுத்து சோதிப்பான். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்தமாக ஒரு சோதனை களமாகவே ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லவனாக இருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த உலகத்தில் சோதனைகள் அதிகரிக்கும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. ஏனென்றால் அவன் இந்த உலகத்தில் வாழ வந்தவன் அல்ல, நிரந்தரமாக வாழப்போகின்ற உலகத்திற்காக தேட வந்தவன். எனவே எவ்வளவுக்கு சோதித்தாலும் அதனை பொறுமையாக தாங்குகின்ற போது அதற்கு பல்வகைந்து பல்லாயிரக்கணக்கான லாபங்களை இன்பங்களை அவன் சொர்க்கத்திலே அடைவான். சொர்க்கத்தில் இருக்கிறார்கள், இந்த உலகத்திலே கடும் கஷ்டப்பட்டார்கள், சொல்வாங்களாம் இன்னும் கொஞ்சம் நாம சோதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லவா, இன்னும் கொஞ்சம் நாம தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் அல்லவா என்று அவர்கள் இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டது காணாது என்று ஏங்குகின்ற அளவுக்கு அவர்கள் அந்த உலகத்தில் மறுமையிலே சொர்க்கத்தில் அனுபவிக்கின்ற இன்பங்களின் விளைவுகள் அவர்களுக்கு இன்னும் இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டிருக்கலாமே என்று ஏங்குகின்ற அளவுக்கு அவர்களுக்கு அந்த நிலைமையை உணர்த்தப்படும். எனவே இந்த உலகத்தில் இருக்கின்ற நல்லவர்கள் என்றும் நல்லவர்களாகவும் நாளை மறுமையிலே நிரந்தரமான இடத்தில் உயர்ந்த இடத்திலே இருப்பதற்காகவும் அல்லாஹு தஆலா நல்லவர்களுக்கு சோதனையை கொடுப்பான். எனவே இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற எந்த விளைவும் மனிதனுக்கு எதிரானதல்ல. இந்த உலகமே அத்துன்யா மஸ்ரஅத்துல் லில் ஆஹிரா, மறுமைக்கான விளைநிலம்தான் இந்த உலகம். ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹு தஆலா வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருப்பது எதற்கென்றால் உங்களில் சிறந்தவர் யார், உங்களுடைய அயோக்கியர்கள் யார், யோக்கியர்கள் யார், நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காகத்தான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், உங்களில் இந்த உலகத்தை நேசிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள், உங்களில் மறுமையை நேசிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் ஆறு உண்மையானவர்கள் என்பதை பிரித்தறிவதற்காக நாம் சோதிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே சோதனைக்கான ஒரு களத்திலே தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் சோதனையின் வடிவங்கள் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வலனப்லுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸின் மினல் அம்வாலி வல், இப்படி நிறைய வருது. வலனப்லுவன்னக்கும், நாம் உங்களை சோதிப்போம், பிஷைஇம் மினல் ஹௌஃப் பயம், வல் ஜூ பசி பட்டினி உயிரிழப்பு, உங்கள் சொத்துக்களில் அழிவை ஏற்படுத்துவது, இப்படி பல வழிகளில் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே மூமின்களுக்கு சோதனை, அதே நேரத்தில் பாவிகளுக்கு தண்டனையாகவும் அவர்கள் செய்கின்ற பாவங்களை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அல்லாஹு தஆலா உணர்வு இப்படியான அழிவுகளை ஏற்படுத்துவார். பட்டு உணர்த்துகிறது, பட்டு அவர்கள் உணர்ந்து திருந்துவதற்கான வழியாக அல்லாஹு தஆலா இதனை ஆக்குவான். எனவே இந்த உலகத்திலே இலங்கையில் என்று ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்தத்தின் விளைவாக மரணித்து போனவர்கள் எல்லாம் பாவிகள் என்றும் கிடையாது, தப்பி இருப்பவர்களாம் புண்ணியவான்களும் அல்லது பெரிய மகா யோக்கியன் என்பதும் கிடையாது. இந்த உலகத்திலே ஒரு விடயத்தை, இன்னொரு விதியை புரிந்து கொள்ள வேண்டும். மரணம் என்பது வேறு, மரணத்துக்கு பின்னால் நடக்கின்ற காரணங்கள் என்பது வேறு. இந்த காரணம் நடந்ததால் தான் மனிதன் மௌத்தாய் விட்டான் என்று முடிவெடுக்க கூடாது. மௌத்தாகப்பட வேண்டிய திகதியில் அவருக்கு ஒரு காரணம் நிகழ்ந்திருக்கிறது, அவ்வளவுதான். மனிதர்கள் அவருடைய தாயின் கருவறையில் அவருக்கான ரூஹ் ஊதப்படுகின்ற போதே அவருடைய மரணத்தின் திகதியும் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. எனவே அவர் தேதி தீர்மானிக்கப்பட்ட அந்த திகதியில் அந்த நேரத்தில் அவருடைய மரணம் வந்தடைந்தே தீரும். பிரார்த்தனைகள் விதியை மாற்றும் என்று சொல்வார்கள். அதுக்கு அறிஞர்கள் சொல்வார்கள், அந்த பிரார்த்தனையும் விதியில் நின்ற ஒன்றுள்ளதான். எப்படி பிரார்த்தனை செஞ்சு நம்முடைய விதியை மாற்றினாலும் மௌத்தாகிறதுக்கு ஒரு விதி நிகழ்வா, அந்த மௌத்தா பேசுவோம். எனவே மரணத்துக்கும் மரணம் நிகழ்வதற்கு பின்னால் இருக்கின்ற காரணத்திற்கும் முறையில் தொடர்பு கிடையாது. அல்லாஹ் நாடுகிற அன்றைக்கு மௌத்து வரும், அந்த மௌத்துக்கு ஒரு காரணம் உண்டாகும். எனவே இந்த காரணத்தினால் இவர் மௌத்தாய் போனார், இவர் நாசமா போய்த்தார், இவர் இப்படி போய்த்தார் என்று காரணங்களை முடிச்சு போட முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகமே சோதனை களம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லோரும், நான் நீங்கள் எல்லோரும் ஒரு நாள் மௌத்தாய் போய் விடுவோம். ஏன், இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் மௌத்தாய் போய் விடுவார்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாம் அழிந்து போய்விடும். இதற்கு பின்னால் இருக்கின்ற மறு உலக வாழ்வுதான்
நியாயமானதும் நீதியானதுமான ஒரு நியாய தீர்ப்பின் பின்னால் ஒரு முடிவு எழுதப்பட்டு சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் என்று பிரித்து விடப்பட்டு நிரந்தரமான வாழ்வு தீர்மானிக்கப்பட இருக்கிறது. எனவே அந்த இலக்கை கனவாக கொண்டு, அந்த இலக்கை நம்முடைய எதிர்பார்ப்பாக கொண்டு அதற்கேற்றவாறு இந்த உலக வாழ்வை நாம் செதுக்க வேண்டும். அதை மறந்து வாழ்கின்ற போது அல்லது அதனுடைய எதிர்பார்ப்புகளையும் அதனுடைய சரியான வடிவங்களையும் நாம் தூரமாகி வாழ்கின்ற போது அதனை உணர்த்துகின்ற சில ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்வான். அப்படி செய்கின்ற போது இந்த உலகத்தில் தீமைகள் அதிகரிக்கின்ற போது கடந்த கால சமுதாயத்தில் நபிமார்களும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் என்ற சமுதாயத்தில் போதனை செய்யப்பட்டு இந்த உலகத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற செய்தி சொல்லப்பட்ட போது எவர்கள் அதை மீறி வாழ்ந்து நபிமார்களுக்கு கட்டளைகளுக்கு கட்டுப்படாமலும் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு கட்டுப்படாமலும் இருந்தார்களோ கட்டுப்பட்டவர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டு வெளியேற்றப்பட்டு கட்டுப்படாதவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயத்திற்கு இப்படி பிரிச்சு அளிக்கப்பட மாட்டாது. மொத்தமா தாங்க இறங்கும். இறங்குகின்ற போது நாம் நல்லவர்களாக இருந்தால் சுஹதாக்களுடைய அந்தஸ்தில் நாம் மௌத்தாகி போய்விடுவோம். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இயற்கை அனர்த்தங்கள், வெள்ளம், அறியப்படாத நோய்கள், நீரில் மூழ்கடிக்கு மரணித்தல் போன்ற விடயங்களால் 5 விடயங்களை பற்றி நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவார்கள் என்று சொன்னார்கள். யார் வாழும் போது நல்லவர்களாக வாழ்ந்து இயற்கை அனர்த்தங்களுக்குள் சிக்கி தன் உயிர்களை இழந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகின்ற உயர்ந்த நிலையை அடைவார்கள். பாவிகளாக அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தவர்கள் பரிதாபகரமான ஒரு முடிவை அடைவார்கள். எனவே மரணம் நிச்சயம். அது எந்த கோலத்தில் வரும் என்று தெரியாது. அந்த மரணத்தை எப்போதும் எதிர்கொள்வதற்கு நல்லவனாக வாழ வேண்டும். இந்த உலகம் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வேண்டும். இந்த உலகத்தை காலடிக்குள் வைத்து சுவர்க்கத்தை தலைமையில் தூக்கிச் சுமந்து யோக்கியர்களாக வாழ வேண்டும். அயோக்கியத்தனங்களை விட்டுவிட வேண்டும். அயோக்கியத்தனம் என்றால் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத எந்த செயலும் அயோக்கியமான செயல்தான். அல்லாஹு தஆலா நம்மளை நல்லவர்களாக வாழ்வதற்கும் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி அடைவதற்கும் நல்லர் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தக்வாவோடு இருப்பதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்வோம். அல்லாஹ்விடத்தில் அதை கேட்டு பிரார்த்தனை செய்வோம். யதார்த்தங்களை புரிந்து கொள்வோம். இந்த உலகம் நிரந்தரமானதுமல்ல. இந்த உலகத்தில் இருக்கின்ற பதவிகளோ பட்டங்களோ பணங்களோ மனிதர்களோ எம் இருக்கின்ற உறவுகளோ எதுவுமே நிரந்தரமானதல்ல. நம்மளை விட்டு போவாங்க, இல்லது நாம அவங்கள விட்டு போவோம். உறவும் தான். இன்று நண்பராக இருப்பவர்கள் நாளை எதிரிகளாக மாறுகிறார்கள். நேற்றைய எதிரிகள் எல்லாம் இன்று நண்பர்களாக தெரிகிறார்கள். இந்த புதினங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்ததற்கு பின்னாலும் படிப்பினை வரவில்லை என்றால் எங்களை விடவும் வேறு யாருமே இருக்க முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக மாற்றங்களுக்கு பின்னால் மனிதனுடைய நடத்தையின் விளைவுகள் இருக்கிறது என்பதை பற்றி பேசுகின்ற பல குர்ஆன் வசனங்கள், பல ஹதீஸ்கள் இருக்கின்றன. அவைகள் எல்லாம் சொன்னால் இந்த மிம்பர் இடம் கொடுக்காது. குறிப்பாக இப்படியான விடயங்கள் நடக்கின்ற போது நாம் நின்று நிதானித்து அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். இரண்டாவதாக, நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே இன்னும் அதிகம் திக்ரும் இபாதத்துக்களில் ஈடுபட வேண்டும். கெட்டவர்களாக இருந்தால் தாம் செய்த பாவங்களை உணர்ந்து திருந்தி நல்ல வழியை நோக்கி தௌபா செய்து மீள வேண்டும். மூன்றாவதாக, அதிகம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் வரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு ஒட்டுமொத்த அழிவு கிடையாது. இரண்டாவதாக, இந்த உலகத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கும் வரைக்கும் அழிவு கிடையாது என்று, அதாவது இந்த உம்மத்திலே ஒட்டுமொத்த அழிவு கிடையாது என்கின்ற அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மார்க்கம் நமக்கு சொல்கிறது. நான்காவதாக, மனிதர்கள் எப்போதும் நன்மையை விரும்புகின்றவர்களாகவும் மனிதர்களுக்கு அந்த நன்மையை ஏவுகின்றவர்களாகவும் இருக்க வேண்டும். அதே போன்று தீமையை வெறுக்கின்றவர்களாகவும் அந்த தீமை அழிக்கப்பட வேண்டும் என்கின்ற உணர்வு கொண்ட அந்த தாவா பிரச்சார உணர்வு கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும்.
ஐந்தாவதாக, இப்படியான இயற்கை அனர்த்தங்கள் மூலமாக அல்லாஹு தஆலா சோதனைக்குட்படுத்தப்படுகின்ற போது, மனிதர்கள் சோதனைக்குட்படுத்தப்படுகின்ற போது, இந்த சோதனையிலிருந்து தப்பியவர்கள், இந்த அழிவுகளுக்குள் சிக்கியவர்களுக்கு உதவி செய்வது கடமையாகும். அப்படி செய்கின்ற போது அல்லாஹு தஆலா நமக்கு அளவில்லா அருளும் நிகரில்லா அன்பும் புரிந்து எங்களுக்கு அவன் நல்லறிவு புரிவான். எனவே முடியுமான வரைக்கும் உதவி செய்ய வேண்டும். நமக்கு தெரியும், சாதாரணமான ஒரு சூழ்நிலையில் நபி அவர்கள் முஸ்லிமிலே வருகின்ற ஒரு செய்தி, ஒரு மனிதன் சுவர்க்கத்திலே ஒரு மரத்தை ஒரு விடைய சுவர்க்கத்திலே உருண்டு பிறந்து கொண்டிருப்பான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னதி ஃபீ ஷஜரத்தின், ஒரு மரம் அதனுடைய கிளைகள் மனிதனுக்கு நோவினை தந்து கொண்டிருந்த போது அந்த கிளைகளை வெட்டி மனிதர்கள் நிம்மதியாக போய் வந்ததற்கு ஏற்பாடு செய்த கொடுத்த ஒரு மனிதன் சுவர்க்கத்திலே அதனுடைய இன்பத்தை எப்படி அனுபவிக்கிறார் என்றால், உருண்டு பிறண்டு சந்தோஷமாய் அடைகின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா அவனுக்கு சுவர்க்கத்தின் வாய்ப்பை கொடுக்கிறான் என்று சொல்கிறார்கள். எனவே மனிதர்களுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் வருகின்ற போது அதனை நீக்குவதற்கு உதவி செய்வது என்பது ஒரு மாபெரும் இபாதத்தாகும். அதை இயற்கை லேபல்களை பரப்புவதற்காகவும் அரசியல் அடையாளங்களை நிரூபிப்பதற்காகவும் நானும் களத்திலே நிற்பேன் என்கிறதை காட்டுவதற்காகவும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக என்கின்ற நோக்கத்தோடு செய்ய வேண்டும். இன்னும் தேவையுள்ள மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த அனர்த்தத்தின் மூலமாக வீடுகள் முற்றாக சுரிகளுக்குள்ளும் சேறுகளுக்குள்ளும் சிக்கி எப்போது பழைய இடத்தை நோக்கி மீளுவோம் என்ற ஏக்கத்தோடு இருக்கின்ற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய வாழ்வியல் நிலை சைவருக்கு போய் நிற்கிறது. ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்க வேண்டிய அவர்கள் உயிரையும் கட்டணத்தையும் தவிர பலருக்கு எதுவுமே இல்லாத நிலை, சிலருக்கு கட்டடமே இல்லாத நிலையில் நடுவீதிக்கு வந்திருக்கிறார்கள். எனவே நம்மிடத்தில் இருக்கின்ற அருளை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு அளவில்லா கூலியையும் நிகரில்லா அன்பையும் நம் மீது அள்ளிச் சொரிவான் என்கின்ற இந்த விடயங்களை நாம் கவனத்தில் கொண்டு எம் எதிர்கால வாழ்வை நகர்த்த வேண்டும். நமக்கு எப்ப மௌத்து வரும் என்று தெரியாது. எப்ப மௌத்து வந்தாலும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்த நிலையில் மௌத்து வருவதற்கான வாழ்வியல் முயற்சியை செய்வோமாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ் ஸலாம்.